ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் EL2 அதாவது நியூ புக் 6th ஸ்டாண்டர்ட் EL2 டெஸ்ட்டுக்கான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ EL1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து EL2 ஓகேவா. ஸோ படிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பாருங்க கம்பராமாயணம், பி பெரிய புராணம், சி சிலப்பதிகாரம், டி மணிமேகலை. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். செகண்ட் கொஸ்டின், திகிரி என்பதன் பொருள் என்ன? திகிரி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மகரந்தம், பி மலை, சி ஆணை சக்கரம், டி அச்சம் தரும் கடல். திகிரி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆணை சக்கரம். தேர்ட் கொஸ்டின், தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னர் யார்? தேன் நிறைந்த ஆத்தி மலர் இருக்கு இல்லையா, சோ அந்த மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ சோழ மன்னன், பி பாண்டிய மன்னன், சி சேர மன்னன், டி கொற்கை மன்னன். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோழ மன்னன். ஃபோர்த் கொஸ்டின், இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கிபி 5ஆம் நூற்றாண்டு, பி பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு, டி பார்த்தீங்கன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது? தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம், பி சிலப்பதிகாரம், சி தொல்காப்பியம், டி அகத்தியம். தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எதுனா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சிக்ஸ்த் கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க மேற்கோள்களும் நூல்களும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிலம் தீர் நீர்வழி. அடுத்தது செகண்ட் ஒன் கடல் நீர் முகந்த. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெடுவெல்லுசி. ஃபோர்த் ஒன் கோட்சுறா எரிந்தன. ஸோ நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கார்40, தொல்காப்பியம், நற்றிணை, பதிற்றுப்பத்து. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நிலந்தீர் நீர்வழி அப்படிங்கிறது தொல்காப்பியம் ஓகேங்களா, தொல்காப்பியம். கடல் நீர் முகந்தங்கிறது கார்40, நெடுவெல்லுசி பதிற்றுப்பத்து, கோட்சுறா எரிந்தனங்கிறது நற்றிணை. செவன்த் கொஸ்டின், காணி என்பது எதனை குறிக்கும் சொல்? காணி என்பது எதனை குறிக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ காலி நிலம், பி மாளிகை அடுக்குகள், சி நில அளவு, டி வந்து கட்டிடம். காணி என்பது குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் சி நில அளவு. எய்த் கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுப்பிரமணியன். அதாவது சுப்பிரமணியன்னா பாரதியார். 9th கொஸ்டின், பறவைகள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ வலசை போதல், பி இடம்பெயர்தல், சி நகர்தல், டி ஊர்ந்து செல்லுதல்.
சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வலசை போதல். 10th கொஸ்டின் எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன? எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? ஆப்ஷன் ஏ உணவு, பி தட்பவெப்பநிலை, சி இனப்பெருக்கம், டி புவியீர்ப்பு புலம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புவியீர்ப்பு புலம். 11வது கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கப்பல் பறவை, பி கப்பல் கூழைக்கடா, சி கடல், டி மேற்கூறிய டி பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். ஸோ சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஸோ கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கப்பல் கூழைக்கடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லாட்டி கடற்கொள்ளை பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 12வது கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் யாருடைய படைப்பு? நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் யாருடைய படைப்பு? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், பி அகத்தியர், சி சமுத்திர புலவர், டி உடுமலை நாராயண கவி. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து சத்தியமுத்த புலவர். ஓகேவா, சத்தியமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் வந்து யாருடைய படைப்புனா சத்தியமுத்த புலவர். 13வது கொஸ்டின் டேஸ் பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வருவது தற்போதைய ஆய்வில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய தமிழகத்திற்கு வரக்கூடிய செங்கல் நாராய்கள் வருவது தற்போதைய ஆய்வில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி ஐரோப்பா. 14வது கொஸ்டின் நமது நாட்டில் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் இது? நமது நாட்டில் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் இது? ஆப்ஷன் ஏ சிங்கம், பி பாம்பு, சி புறா, டி சிட்டுக்குருவி. நமது நாட்டில் வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எதுனா ஆப்ஷன் டி சிட்டுக்குருவி. 15வது கொஸ்டின் 10 முதல் 13 ஆண்டுகள் வரை வாழும் உயிரினம் இது? 10 முதல் 13 ஆண்டுகள் வரை வாழும் உயிரினம் எது? ஆப்ஷன் ஏ பாம்பு, பி மயில், சி சிட்டுக்குருவி, டி தவளை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிட்டுக்குருவி. 16வது கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி, பி டாக்டர் முகமது அலி, சி பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் கான், டி டாக்டர் ஜின்னா. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி. 17வது கொஸ்டின் உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பாருங்க மார்ச் 5, மார்ச் 22, மார்ச் 20, மார்ச் 16. உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஆப்ஷன் சி மார்ச் 20. 18வது கொஸ்டின் பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆர்கியாலஜி, ஆப்ஷன் பி ஆர்த்தோபயாலஜி, சி பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி, டி சைக்காலஜி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆர்னித்தாலஜி. 19வது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ லத்தீன், பி ஆங்கிலம், சி பிரெஞ்சு, டி கிரேக்கம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆங்கிலம். 20வது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1956, சி 1954, டி 1968. கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி 1954. 21வது கொஸ்டின் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் சி 2 வகைப்படும். 22வது கொஸ்டின் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் டேஸ் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக கருதப்படாத எழுத்துக்கள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து, பி உயிரெழுத்து, சி மெய்யெழுத்து, டி சார்பெழுத்து.
சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சார்பு எழுத்து. 23வது கொஸ்டின். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயுத. 24வது கொஸ்டின். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி நான்மறை, சி வாயுரை வாழ். டி பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி. 25வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? ஆப்ஷன் ஏ தெய்வப் புலவர், பி பொய்யில் புலவர், சி சென்னப்போதார், டி கல்வியில் சிறந்தவர். சரியான விடை ஆப்ஷன் டி கல்வியில் சிறந்தவர். 26வது கொஸ்டின். 2016ஆம் ஆண்டு எந்த நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது? 2016ஆம் ஆண்டு எந்த நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ கனடா, பி ரியோ, சி போர்ச்சுகல், டி ஸ்வீடன். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரியோ நகரில். 27வது கொஸ்டின். சோழ மன்னன் எதனை போற்றுவதாக இளங்கோவடிகள் கூறுகிறார்? சோழ மன்னன் எதனை போற்றுவதாக இளங்கோவடிகள் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ வெண்ணிலவு, பி கதிரவன், சி மாமாலை, டி மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். சோழ மன்னன் பார்த்தீங்கன்னா வெண்ணிலவு, கதிரவன், மாமாலை இவற்றை எல்லாத்தையுமே போற்றுகிறார் அப்படின்னு இளங்கோவடிகள் கூறுகிறார். 28வது கொஸ்டின். சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? ஆப்ஷன் ஏ முதல் காப்பியம், பி முத்தமிழ் காப்பியம், சி குடிமக்கள் காப்பியம், டி பொதுமறை காப்பியம். ஆப்ஷன் டி பொதுமறை காப்பியம். 29வது கொஸ்டின். கழுத்தில் சூடுவது டேஸ். கழுத்தில் சூடுவது டேஸ். ஆப்ஷன் ஏ தார், பி கணையாளி, சி தண்டை, டி மேகலை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தார். கழுத்தில் சூடுவது தார். 30வது கொஸ்டின். கதிரவனின் மற்றொரு பெயராக கருதப்படுவது எது? கதிரவனின் மற்றொரு பெயராக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஏ புதன், பி ஞாயிறு, சி சந்திரன், டி செவ்வாய். ஆப்ஷன் பி ஞாயிறு. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. 31வது கொஸ்டின். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவன் அலிபோல். 32வது கொஸ்டின். பாரதி என்னும் பட்டம் பாரதியாருக்கு வழங்கியவர் யார்? பாரதி என்னும் பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் குலத்துக்கண், பி இரண்டாம் குலத்துக்கண், சி எட்டயபுர மன்னன், டி சுப்ரதீப கவிராயர். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எட்டயபுர மன்னர். 33வது கொஸ்டின். சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மனம், பி உள்ளம், சி சிந்தனை, டி உருவம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உள்ளம். 34வது கொஸ்டின். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் தனது பாடல்கள் வழியாக பாடுபட்டவர் யார்? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் தனது பாடல்கள் வழியாக பாடுபட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பி வாணிதாசன், சி நாமக்கல் கவிஞர், டி பாரதியார். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார். 35வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் பாரதியார் இயற்றிய நூல்களாக கருதப்படாதது எது? ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம், பி கண்ணன் பாட்டு, சி குயில் பாட்டு, டி ஞானரதம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஞானரதம். 36வது கொஸ்டின். கிணறு என்பதனை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதனை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் ஏ ஏரி, பி கேணி, சி குளம், டி ஆறு. சரியான விடை ஆப்ஷன் பி கேணி. 37வது கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் முத்துச்சுடர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தூய நிறம், தேர்ட் ஒன் சித்தம் மகிழ்ந்திடன்னு கொடுத்துருக்காங்க. முத்துச்சுடர் அப்படிங்கிறது நிலா ஒளிய சொல்லுவோம். தூய நிறம் பார்த்தீங்கன்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஆப்ஷன் ஏ இ அ. 38வது கொஸ்டின். வளர்ச்சியின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை?
வளர்ச்சியின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எவை? ஸோ ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் தான். இறகு நிறம் வந்து மாறுதல், அப்புறம் தலையில் சிறகு வளர்தல், தலையில் சிறகு வளர்தல். 39வது கொஸ்டின், கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை கீழே இறங்காமல் பறக்கும்? கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை கீழே இறங்காமல் பறக்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ 300 கிலோமீட்டர், பி 200 கிலோமீட்டர், சி 400 கிலோமீட்டர், டி 500 கிலோமீட்டர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 400 கிலோமீட்டர். 40வது கொஸ்டின், தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகள் எழுதியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சத்தியமுத்த புலவர், டி ஒட்டக்கூத்தர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமுத்த புலவர். 41வது கொஸ்டின், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி, பி ஆட்டிக்காலா, சி மஞ்சள் சிட்டு, டி கழுகு. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆட்டிக்காலா. 42வது கொஸ்டின், சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, பி இமயமலை, சி இந்தியா, டி தமிழ்நாடு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. 43வது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் பார்கின்ஜி, ஜான் பனியன், எர்னஸ்ட் ஹெமிங்வே, டி பார்த்தீங்கன்னா ஜான் கெல்லர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெமிங்வே. 44வது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற கதையானது எதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ கடல்வாழ் உயிரினங்கள், பி பேரனும் தாத்தாவை பற்றியது, சி இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம், டி மனிதர்களிடையே நடக்கும் கலவரங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம். 45வது கொஸ்டின், கிழவனோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சிறுவனின் பெயர் என்ன? கிழவனோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சிறுவனின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ, பி மனோலின், சி எர்னஸ்ட், டி ஹேனிங். சரியான விடை ஆப்ஷன் பி மனோலின். 46வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் டேஸ் தோன்றுகிறது? தோன்றும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள். ஸோ ஆப்ஷன் டி உயிர்மெய் எழுத்துக்கள். 47வது கொஸ்டின், சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 10 வகைப்படும். 48வது கொஸ்டின், வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தும் காணப்படும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து, பி சார்பு எழுத்து, சி உயிர்மெய் எழுத்து, டி ஆயுத எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்து. 49வது கொஸ்டின், நுட்பமான ஒழிப்பு முறை உடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுட்பமான ஒழிப்பு முறை உடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்து, பி முதல் எழுத்து, சி ஆயுத எழுத்து, டி சார்பு எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து. 50வது கொஸ்டின், ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் எவை? ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் எவை? ஆப்ஷன் ஏ முப்புள்ளி, பி முப்பாற்புள்ளி, சி தனிநிலை, டி மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 51வது கொஸ்டின், முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஸ் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி சார்பு எழுத்து. 52வது கொஸ்டின், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஆப்ஷன் ஏ ஊக்கமின்மை, பி அறிவுடைய மக்கள், சி வன்சொல், டி சிறிய செயல். சரியான விடை ஆப்ஷன் பி அறிவுடைய மக்கள். 53வது கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஆப்ஷன் ஏ மாலை, பி காதணி, சி இன்சொல், டி வன்சொல். சரியான விடை ஆப்ஷன் சி இன்சொல். 54வது கொஸ்டின், எந்த ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது? எந்த ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 2010, பி 2016, சி 2018, டி 2017. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2016. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயல் 2 6th ஸ்டாண்டர்ட் இயல் 2லேருந்து உங்களுக்கு ஒரு 54 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 54 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான்.
ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.